ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஸ்கோர்மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹைவே இன்ஜினியரிங் இருக்குல்ல, ஸோ அதோட செகண்ட் கிளாஸ் தான். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் வந்து ஜியோமெட்ரிக் டிசைன் தான். பிகாஸ் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ கேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைவேனாலே ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் இது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டிசைன் ஆஃப் விசிபிள் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹைவே இஸ் கால் ஜியோமெட்ரிக் டிசைன். ஸோ நம்மளால் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து டேரெக்டாக டிசைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஜியோமெட்ரிக் டிசைனில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கிராஸ் செக்ஷன் எலமெண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அலைன்மெண்ட், கிரேடியன்ட், கர்வ்ஸ் அது எல்லாமே வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம 4 டாபிக் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு அதில் வந்து நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்டில் வர இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அப்புறம் அது ரோடோட காம்பனண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐஆர்சி கோடோட வேல்யூஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த டெஃபினிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட். அதுக்கு அடுத்த வர கிளாஸில் சைட் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்ஸ் அதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டிசைன் ஸ்பீட். ஸ்பீட்னாலே தெரியும், அந்த ரோடோட பேராமீட்டர்ஸ் தகுந்த மாதிரி ஸ்பீட் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ டிசைன் ஸ்பீட்னா அந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் வந்து அந்த பேராமீட்டர்ஸ்க்கு தகுந்து இருக்குது அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே டேர்ம் என்ன? ஸோ வந்து நம்ம ரோடுக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் அதுதான் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் தான் நம்மளுக்கு என்ன டிசைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அந்த ட்ராவலிங்க்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து நம்மளோட ஃப்ரிக்ஷன் தான். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன்றது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐஆர்சி கோடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு 0.35 to 0.40. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இது டேரெக்டாகவே 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இல்லை ஹரிசாண்டல் கர்வ் டிசைன் அந்த நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு லேட்டரல் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து வரும். ஸோ அது வந்து 0.15. ஸோ நம்ம இப்போ தியரியாக பார்த்துட்ருக்கோம். நம்ம சைட் டிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகும்போது ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எஃப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே ஐஆர்சி கோட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் when pavement is smooth and wet. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ ஃப்ரிக்ஷன்றது நம்மளுக்கு ஸ்மூத்தாக அந்த சர்ஃபேஸ் இருக்கும் போது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரஃப் சர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றது மெயின் டேர்ம். ஸோ அதே போல் பேவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாகவும் வெட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதே போல் ஃப்ரிக்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டயர் ப்ரெஷர் அண்ட் லோட். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி அது இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே தட் மீன் ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டயரோட ப்ரெஷர் வேரி ஆகும்போது ஸோ லோட் வந்து நம்ம வெஹிக்கலில் வேரி பண்ணும்போது ஸோ எல்லாம் அதோட பேராமீட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டயர்ஸ் அப்படின்னா அது வந்து டிபெண்டபிள். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஓல்டு டயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அங்கே வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸை பொறுத்து நம்மளோட வெட் அண்ட் அட்வர்ஸ் கண்டிஷனில் வந்து நம்ம நியூ டயர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ட்ராவலிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் அண்ட் ஸ்லிப் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஒன்றுமே இல்லை, இதோட டீட்டெயிலாக நம்ம வந்து உள்ள ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ஸில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் மொத்தம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் வந்து ரொட்டேஷனலை விட அதிகமாக இருக்கும் போது அது வந்து ஸ்கிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லிப் வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இது 2 பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நம்ம அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பேராமீட்டர் வந்து பேவ்மெண்ட் அன்ஈவன்னஸ். ஸோ பேவ்மெண்ட்னா அது கரெக்டான ஒரு ஈவன்னஸில் இருந்தால் தான் நம்மளால ட்ராவலிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து நம்மளுக்கு ஐஆர்சி கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரேஞ்சில் இருக்கணும், பேவ்மெண்ட்டோட அன்ஈவன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் எ வெர்டிக்கல் குமுலேட்டிவ் அண்டுலேஷன்ஸ்னால் அந்த மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் பேவ்மெண்ட் சர்ஃபேஸ் பர் யூனிட் ஹரிசாண்டல் லென்த் ஆஃப் த ரோட். ஸோ அப்படின்னா என்னென்னா சென்டிமீட்டர், அந்த அண்டுலேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக எப்பவுமே சென்டிமீட்டரில் தான் மெஷர் பண்ண முடியும். ஆமாம் தானே? ஸோ அந்த எந்த அளவுக்கு அந்த அண்டுலேஷன்ஸ் இருக்குது ரோட்லன்ட்டு. ஸோ அதை வந்து பர் கிலோமீட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம பேவ்மெண்ட் அன்ஈவன்னஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குட் பேமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட
அண்டுலேஷன்ஸ் வந்து 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர் இருக்கலாம். ஸோ அதுவே வந்து 250 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டராக இருந்ததுன்னா அங்கே டிசைன் ஸ்பீட் வந்து 100ஓட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவே கிரேட்டர் தென் 320 அந்த அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 300க்கு மேலே அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் அது வந்து அன்கம்ஃபர்டபுள். நீங்கள் 55 ஸ்பீடில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பேமெண்ட் அன்இவனஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதான் வந்து பம் இண்டிகேட்டர் இல்லைனா ரஃபோமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பம் இண்டிகேட்டர்ன்றதை நம்மளுக்கு டிஎன்பிசிஏலாம் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அன்இவனஸ் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ அதே போல் இந்த வேல்யூஸ் எல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கேமர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து டீட்டெயிலாக கேமரில் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கேம்பர்னா என்ன அப்படின்னா நம்மளோட அந்த ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா டு ட்ரெயின் ஆஃப் த ரெயின் வாட்டர் ஃப்ரம் த ரோட் சர்ஃபேஸ் பெட்டர் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்சிடரேஷன். கண்டிப்பாக அது வந்து இந்த வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன மாதிரி இருக்கலாம், எதுக்காக நம்ம வந்து கேம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கேம்பர் எல்லாம் நம்மளுக்கு வாட்டர் வந்து அந்த ரோட்லேயே நம்மளுக்கு தேங்கி நிற்கும். ஸோ அதனால தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் என்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்டூ சப்சர்ஃபேஸ். நம்ம பேமெண்ட் படிக்க போகிறோம். ஸோ நம்மளோட பேமெண்ட் டிசைன் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். இந்த பேமெண்ட்னா கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு சப்சர்ஃபேஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேம்பர் இல்லைன்னா நீங்கள் சாயிலில் போயிட்டு வாட்டர் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு டேமேஜ் பண்ணும். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸோ அதனாலே நம்ம கேம்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டு மேக் த சர்ஃபேஸ் ட்ரை சூன் ஆஃப்டர் த ரோட். ஸோ கேம்பர் இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெயின் ஆஃப் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து ரோடு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு பேராமீட்டர். தென் டு மேக் அண்ட் ஸ்கிட் ரெசிஸ்டன்ட் டஸ் நாட் ரெடியூஸ். ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிட்டதுனால நம்மளுக்கு ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையாது. நம்மளோட வெஹிக்கல் ட்ராவலிங் வந்து எப்பவுமே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஸோ கேம்பர் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 1 in n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 in 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 in 5 அப்படின்னா என்னென்னா 1 vertical to n horizontal அப்படின்னு சொல்லுவாங்க. 1 vertical and n horizontal அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தட் மீன் 1 மீட்டர் வெர்டிக்கலுக்கு இத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்றது தான் இந்த டேர்ம். அந்த ஸ்லோப்பை வந்து குறிக்கிறது தான் 1 in n அப்படின்றது. ஸோ இல்லைனா அதை வந்து பர்சன்டேஜ்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ கேம்பரை வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பாகவும் இல்லைனா பர்சன்டேஜ் 1%, 2% அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கேம்பர் இருக்குது, ஒவ்வொரு டிசைன் இருக்குது கேம்பரில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் ஆர் பேரபோலிக் கேம்பர் ஆர் ஸ்ட்ரெயிட் ப்ளஸ் பேரபோலிக் கேம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர்னால் நம்மளுக்கு இந்த ஒய்ன்றது நம்மளோட அந்த ஹைட்டு, ஸோ இது வந்து வித், ஸோ டபிள்யூ, இந்த எக்ஸ்ன்றது நம்மளுக்கு இந்த போர்ஷன் வந்து எக்ஸ், இது வந்து டெரைவ் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து நான் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்மளுக்கு எதுலையுமே கேட்டதில்லை. பட் நீங்கள் வந்து கேட் ஐஏஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, அதுவே இந்த கேம்பர்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் வந்து நம்மளுக்கு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ், ஸோ அதுக்கெலாம் ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதுவே வந்து நம்மளுக்கு பேரபோலிக் கேம்பர் வந்து ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ இதுவே ஸ்ட்ரெயிட் அண்ட் பேரபோலிக் கேம்பர் வந்து ரொம்ப ஹெவியான வெஹிக்கிள்ஸும் அதே போல் ஃபாஸ்ட் மூவிங் அண்டு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் ரெண்டுத்துக்குமே இந்த ரோடு வந்து ரொம்பவே கேப்பபிள். ஸோ டேமேஜும் வந்து நம்மளுக்கு இந்த ரோட்டில் வந்து கம்மியாகும் மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து இந்த மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்றது அது ஸ்லோப்பு, டபிள்யூன்றது வித் ஆஃப் த ரோட், ஸோ அந்த வித்து. ஸோ அதே போல் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு இந்த ரீஜனை வந்து நம்மளுக்கு எக்ஸ் டெரைவ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணுன்னா இந்த ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். கேம்பர் ஃபார் ரோட் டிபெண்ட் ஆன் டைப் ஆஃப் மூமெண்ட் அண்ட் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. கண்டிப்பாக கேம்பர் நம்ம போடுறதே ரெயின்ஃபால்காக தான். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட கேம்பரோட அந்த இது இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ கேம்பர் வந்து இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ரோடுக்கும் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து உங்கள் கன்வீனியன்ட்காக இதை வந்து நான் ஸ்லோப்பாகவும் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா WBMமும் இந்த கிராவல் ரோட்ஸ் இருக்குல்ல, இதுவும் இந்த எர்த்தன் ரோடு தான் நிறைய டைம் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பிகாஸ் ரெண்டுமே பாருங்கள் 1 in 33 இருக்குது, 1 in 33 இருக்குது. ஸோ இது ஹெவி ரெயின்ஃபால், அது லைட் ரெயின்ஃபால். அந்த மாதிரி சிமெண்ட், கான்க்ரீட், தீன் பிட்டூம்னஸ், அதுக்கப்புறம் கிராவல் ரோட்ஸ், எர்த் ரோட். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளோட ஸ்லோப்பும் வேரி ஆகுது, இந்த பர்சன்டேஜும் வேரி ஆகுது.
ஹை அண்ட் லைட் ரெயின்ஃபால் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்கள் இந்த 2 மட்டும் வேணா கூட நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 தான் இந்த நாளுக்குலேயே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். Camber depends on type of moment of rainfall and camber of soldier. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அது டைப் ஆஃப் பேமெண்ட்டும் அது ரெயின்ஃபால் டிபெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ கேம்பர் இப்போ வந்து நம்ம ரோடுக்கு கேம்பர் இருக்குது. ஸோ அதே நம்ம சோல்டருக்கும் கேம்பர் இருக்கும். இது வந்து என்னென்னா கேம்பர் ஆஃப் சோல்டர் இஸ் 0.5% ஸ்டீப்பர் தென் த கேம்பர் ஆஃப் ரோட். ஸோ ரோடை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சோல்டரில் இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும், 0.5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் சிமெண்ட் கான்க்ரீட் பேமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் யூஸ் பண்ணுவோம். அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல்ஸ்க்கு நம்ம பேரபோலிக் கேம்பரும், அதே ஸ்லோ மூவிங் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ப்ளஸ் பேரபோலிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஹெவி வெஹிக்கல்ஸும் லெஸ் டேமேஜ் ரோடுக்கு வந்து அந்த கேம்பர் போட்டோன்னா டேமேஜ் வந்து கம்மியாகும். அதுதான் அந்த 3த்துக்கான வேரியேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம கேம்பர் அண்ட் கிரேடியன்ட், ஸோ நம்ம ரோட்னா ஹரிசாண்டல் கிரேடியன்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹரிசாண்டல் கிரேடியன்ட்டும் கேம்பர் இது ஏன் நான் கொடுத்துருக்கேன், சில டைம் சம்மில் வந்து கேம்பர் கொடுக்காம கிரேடியன்ட் கொடுப்பாங்க. ஸோ கிரேடியன்ட் ஒன்றும் இல்லை, G கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 2C. ஸோ கிரேடியன்ட் வந்து இப்போது 4னா நம்மளுக்கு கேம்பர் வந்து என்ன 2 அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் இந்த ரிசல்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்கும் இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸசிவ் கேம்பர். ஸோ கேம்பர் ஓகே, கேம்பரோட ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம், அது எல்லாம் டிபெண்ட் பண்ணுது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அது எக்ஸஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் டில்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ ரொம்பவே நம்மளோட குறிப்பிட்ட அந்த அளவுக்கு மீறி போச்சுன்னா கண்டிப்பாக டில்ட் ஆகும், டிஸ்கம்ஃபர்ட் ஆகும். கிராஸ் ரூல்ஸ் ஆர் டிப்ரெஷன் ப்ரெஷர் மோர் இந்த சைட் ஆஃப் வெஹிக்கல் டயர்ஸ். ஸோ அந்த கேம்பர்னால நம்மளுக்கு வெஹிக்கல் டயர்ஸில் நிறைய ப்ரெஷர் ஏற்படலாம். அது ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கல் ஸ்லோ ஆகலாம், சீக்கிரமாக டேமேஜ் ஆகலாம் அந்த வெஹிக்கலோட பார்ட்ஸ்லாம். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. காசஸ் டிப்ரெஷன் டியூ டு கன்சாலிடேஷன் ஆஃப் ரோட் லேயர்ஸ். ஸோ நீங்கள் கேம்பர் போடும்போது கண்டிப்பாக ரோட் லேயர்ஸ் நீங்கள் வந்து நிறைய டம்ப் பண்ணி தான் போடுவீங்க. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரலான டேர்ம்ஸ். ஸோ கேம்பர்னால் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், அதோட டிஸ்அட்வான்டேஜும் இப்போ சேர்த்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் நான் ரஃபாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரோட். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸோட டீட்டெயிலாக அதோட கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லே அவுட். ஸோ லே அவுட் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து டிவைடர் இருக்கும், ஒரு லேனாலே கண்டிப்பாக ஒரு டிவைடர் இருக்கும் ஒரு ரோட்னா. ஸோ இந்த ரோட் தான் நம்ம வந்து கேரேஜ் வேன்னு சொல்லுவோம். நம்ம எங்கே வெஹிக்கல்ஸ் போதோ அதை கேரேஜ் வேன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த வித் ஆஃப் த பேமெண்ட் இல்லை வித் ஆஃப் த கேரேஜ் வே. ஸோ நடுவில் நம்மளுக்கு டிவைடர் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது ஷோல்டர். ஸோ கிரெப்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம இந்த லெவல் ஷோல்டரும் இந்த வேவும் நம்மளுக்கு பிரிக்குது இல்லையா. ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது 1 வே, தட் மீன் 1 லேன் தான். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் என்னென்னா ஃபுட்பாத்து இல்லைனா அந்த ரோட் மார்ஜின் அப்படின்னு நிறைய வரும். ஸோ அது வந்து டிரைவ் வே. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் அந்த ரோடோட பர்பஸ் பொறுத்து இங்கே நிறைய நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளானது எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வித் ஆஃப் த பேமெண்ட்னா ஷோல்டர், டிவைடர், அதுக்கப்புறம் அந்த ரோட், இந்த வித் ஆஃப் த பேமெண்ட்லாம் சேர்த்தது தான் நம்மளுக்கு வித் ஆஃப் த. ஸோ நான் தப்பாக எழுதிட்டேன். ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வித் ஆஃப் த ஃபார்மேஷன். ஸோ வித் ஆஃப் த ஃபார்மேஷன் அப்போ தான் சோல்ஜர். ஸோ அதுக்கப்புறம் வித் ஆஃப் த பேமெண்ட் அந்த கேரேஜ் வே எல்லாமே ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லே அவுட். இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சதில்லை, வித் ஆஃப் த பேமெண்ட் என்னன்னு தெரியும், ஃபார்மேஷன் என்னன்னு தெரியும், சோல்ஜர்னா ஸோ அது எங்கே வரணும்னு தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரோட் மார்ஜின். இங்கே வந்து ஃபுட்பாத் வரலாம், இல்லை டிரைவ் வே வரலாம், இல்லைனா பெட்ரோல் பம்ப்காக அங்கே இருக்க வேஸ் அதெல்லாம் வரலாம். ஸோ அதுதான் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேரேஜ் வேணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து சிங்கிள் லேனுக்கு அது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து இந்த IRC தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்க சான்ஸ் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமே. சிங்கிள் லேனா 3.75, 2 லேன் வித்தவுட் கிரப்ஸ்னால் அந்த ரைஸ்டு கிரப்ஸ் நம்ம என்ன காமிச்சேன்ல, ஸோ அது இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு 7, 2 லைன்ஸ் வித் கிரப்ஸ்னால் வந்து 7.5. இந்த கிரப்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா அந்த வாட்டர் டேபிளையும் அந்த நம்ம பேமெண்ட்டையும் அது வந்து செப்பரேட் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ இன்டர்மீடியட் கேரேஜ்னால் வந்து 5.5 மீட்டர், மல்டி லைன் பேமெண்ட்னா 3.5 பர் லேன். ஒவ்வொரு லேனுக்கும் 3.5 இருக்கும். அந்த மல்டி லைனாக அந்த நம்மளோட வே இருந்துச்சுன்னா. ஆல்ரெடி சோல்டர் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போயும் சும்மா என்னென்னு பார்த்துக்கலாம். இட் இஸ் ப்ரொவைடட் அலாங் ரோட் எட்ஜ் டு சர்வ் ஆஸ் தன் எமர்ஜென்சி லேன். கலர் ஆஃப் சோல்ஜர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் ரஃப் சர்ஃபேஸ். ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி இது எமர்ஜென்சி லேன். நம்ம ரோடை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக எங்கள் டிராஃபிக் வந்து நம்ம போட போகிறதில்ல. ஸோ மினிமம் சோல்ஜர் வித் வந்து IRC கொடுத்துருக்காங்க 2.5 மீட்டர். ஸோ ரோட் மார்ஜின் அப்படின்னா ஸோ அதில் என்ன காம்பவுண்ட்ஸ் வருதுன்னா இந்த சைக்கிள் ட்ராக்காக தனியாக ஒரு வே கொடுத்துருக்காங்க, ஃபுட்பாத்து, அதுக்கப்புறம் காட் ரெயில்ஸ், டிரைவ் வேவ்ஸ்னால் அந்த
அந்த பெட்ரோல் பம்ப் அந்த பேஸ்லாம் இருக்கும் டிராஃபிக்காக. ஸோ அதுக்கப்புறம் லே பேஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரோட் மார்ஜின். நம்ம எக்ஸ்ட்ரா பர்பஸ்க்காக நம்மளோட ஆர்டினரி பர்பஸ் ரெகுலராக இருக்க டிராஃபிக்கை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பர்பஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரோட் மார்ஜினில் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. பட் நான் அவ்வளோ டீட்டெயிலாக போல், இதுவே நம்ம வந்து நிறைய தியரி பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கே தோணுது. ஸோ அதனால் இதெல்லாம் ஜஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் ஆஃப் ரோட்வேஸ் ஆர் ஃபார்மேஷன். ஸோ அப்படின்னா நான் ஆல்ரெடி காமிச்சேன் அந்த டயக்ராம் படி. ஃபார்மேஷன் வித் இஸ் ஈக்குவல் டு கேரேஜ் வே ப்ளஸ் சோல்ஜர்ஸ். 2 சைட் இருக்க சோல்ஜர்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து பிளெயின் அண்ட் ரோலிங்னா இது எம்பேக்மெண்ட் பொறுத்து அந்த டெரெயின் வந்து நம்ம பிளெயினாக இல்லைனா அதோட ஸ்டீப்பாக மவுண்டெயினாக நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ சிங்கிள் லைனாக இருந்தால் நம்மளுக்கு ஃபார்மேஷன் வித் வந்து 12 மீட்டர் இருக்கும். மவுண்டெயினுக்கு 6.25 இருக்கும். 2 லைனா 12 மீட்டர், 8.8 மீட்டர். ஸோ எம்டிஆர்னா மாடரேட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ஓடிஆர்னா ஆர்டினரி டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே 9 மீட்டர். 7.5 சிங்கிள் லைனாக இருந்தால் 7.5, இதே டபுள் லைனாக இருந்தால் 9 மீட்டர். வில்லேஜ் ரோட்ஸாக இருந்தால் 7.5. இது ஏன்டா என்னடா இவ்வளோ நம்பர்ஸாக இருக்குன்னு நீங்கள் குழம்பு பார்த்தீங்க. ஜஸ்ட் இதெல்லாமே கோட் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் எதுக்கும் தெரிஞ்சுக்கலாமே, ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுல ஒன்றுமே தப்பு இல்லையே. ஸோ அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு டேபிள் போட மறந்துட்டேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் வே அப்படின்றது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்துட்டோம், டோட்டலாக அந்த ரோட் மார்ஜினோட சேர்ந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதை நம்ம பேசிக்காக சொல்லணும்னா, நம்ம ரோட் போடுறதுக்காக நம்ம எடுப்போம்ல ஒரு நிலம் அபகரிப்பு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான், எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ரோடுக்கும் நம்ம எடுப்போம் அப்படின்ற பொறுத்து தான் இது. ஸோ அப்படி பார்த்தா ஏரியா ஆஃப் லேண்ட் ரெக்வயர்ட் ஃபார் ரோட் அலாங் இட்ஸ் அலைன்மெண்ட் த வித் ஆஃப் இஸ் ரெக்வயர்ட் லேண்ட். ஸோ அது மீன் நம்மளோட இப்போ ஒரு ரோட் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு லேண்ட் எடுக்கிறீங்கன்னா, ஸோ அதோட அலைன்மெண்ட்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர் வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அப்படின்றது தான் இந்த ரைட் ஆஃப் வித் ஃபுல்லாமே சேர்த்து. நம்மளோட ரோட் மார்ஜினாக நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு ரைட் ஆஃப் வே வந்து நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஃபார்மேஷன் வித் ப்ளஸ் ரோட் மார்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வந்து இது வந்து நார்மல் இது எல்லாமே கோட் தான். நார்மலாக வந்து நேஷ்னல் ஹைவே அண்ட் ஸ்டேட் ஹைவேக்கு வந்து 45 மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் ஆஃப் வே எடுப்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம்னா 60 மீட்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே புக்கில் இருந்தது. ஸோ அது அப்படியே நான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தியரி பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி லேக்காக தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்லேருந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சைட் டிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போயிடலாம். அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹைவே பிடிக்கும். பிகாஸ் சைட் டிஸ்டன்ஸில் வர ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் டிராஃபிக் ஹைவே அதை பற்றி தானே படிக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரோடோட காம்பனன்ட்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு, அப்புறம் கோட்டில் இருக்க வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சைட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.